பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். விண்மீன்களின் வாழ்க்கை சுழற்சி நெபுலாவிலிருந்து பிளாக் ஹோல் வரை. விண்மீன் நாம் இரவு வானத்தில் பளபளக்கும் அந்த ஒளிமயமான புள்ளிகளை பார்க்கிறோம் அல்லவா? அவை எல்லாம் வெவ்வேறு பரிமாணங்களிலும் வெவ்வேறு காலத்திலும் இருக்கின்ற விண்மீன்கள். இந்த விண்மீன்கள் உண்டாகும் முறை, வளர்ச்சி, அது இறுதி கட்டம் ஒரு வாழ்க்கை சுழற்சி. அந்த வாழ்க்கை நம்மைப் போலவே பிறப்புடன் துவங்கி இறப்புடன் முடிகின்றது. சரி, விண்மீன் எப்படி பிறக்கின்றது? நெபுலா பிறப்பிடம். விண்மீன்களின் பிறப்பிடம்தான் நெபுலா எனப்படும் மிகப்பெரிய வாயுக்களின் மேகம். இதில் முக்கியமாக ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் நிறைந்திருக்கும். இந்த வாயுக்களின் குவிந்த திரளில் ஈர்ப்பு விசை பெருகும் போது அது ஒரு மையத்தில் சுருங்கத் தொடங்குகின்றது. இதுதான் பிறக்கும் விண்மீன். அதை புரோஸ்டார் என்கின்றோம். விண்மீன் பிறந்தபின் அது நீண்ட காலம் ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றுகின்ற நியூக்ளியர் உரி தழல் மூலம் மெதுவாக ஒளி மற்றும் வெப்பத்தை உமிழ்கின்றது. இது மெயின் சீக்வென்ஸ் ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்றது. நம்முடைய சூரியனும் இத்தகைய ஒரு நிலையில்தான் இருக்கின்றது. இந்த நிலை கோடிக்கணக்கான ஆண்டுகள் நீடிக்கக்கூடும். வளர்ந்த விண்மீன் ரெட் ஜாயிண்ட் மற்றும் சூப்பர் ஜாயிண்ட். நேரம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. கோடிக்கணக்கான ஆண்டுகள் சென்று கொண்டே இருக்கின்றன. ஹைட்ரஜன் முறை சுழற்சி முடிந்ததும் விண்மீன் வலுவிழந்து பெரியதாக வீக்கம் அடைகின்றது. இதை ரெட் ஜாயிண்ட் அல்லது மிகப்பெரிய விண்மீன் என்றால் சூப்பர் ஜாயிண்ட் என்பார்கள். இதில் ஹீலியம், கார்பன் போன்ற மாறுதலான உறிஞ்சல்கள் நடக்கின்றன. இனி மரணம், சூப்பர்னோவா, பிளாக் ஹோல். இப்போதுதான் மிக நெகிழ்ச்சியான இறுதி கட்டம். சிறிய விண்மீன்கள் நிதானமாக சுருங்கி வெள்ளை பூமியாக ஒயிட் ட்வார்ஃப் மாறும். ஆனால் பெரிய விண்மீன்கள் வன்மையாக வெடித்து வெளியில் எல்லா பொருட்களையும் வீசும். இதுதான் சூப்பர்னோவா, ஒரு வெடிக்கும் அழகு. இதற்கு பிறகு அந்த வெடிப்பின் மீதி என்ன ஆகும் என்பது அதனுடைய பரிமாணத்தை பொறுத்தது. சிறியதாக இருந்தால் நியூட்ரான் நட்சத்திரம், நியூட்ரான் ஸ்டார் ஆகும். மிக பெரியதாக இருந்தால் ஈர்ப்பு விசை எல்லாவற்றையும் உள்ளே இழுத்து கொள்ளுகின்ற பிளாக் ஹோல் ஆகிவிடும். மீண்டும் நெபுலா. இந்த வெடிப்பால் வெளியேறும் வாயுக்கள் மீண்டும் விண்வெளியில் கரைந்து புதிய நெபுலாவாக தோன்றும். அந்த இடத்தில் இன்னொரு புதிய விண்மீன் பிறக்க வாய்ப்பு ஏற்படுகின்றது. நிறைவாக ஆரம்பம் நெபுலா, முடிவும் நெபுலா. ஒரு சுற்று முடிந்தாலும் அது இன்னொரு விண்மீனுக்காக தொடக்கமாக மாறுகின்றது. விண்மீன்களின் வாழ்க்கை இயற்கையின் நுண்ணிய சமநிலையின் அருமையான எடுத்துக்காட்டாகும். இதுபோல எண்ணற்ற விண்மீன்கள் விண்வெளியில் நாள்தோறும் பிறந்து வளர்ந்து அழிந்து மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கின்றன. பிரபஞ்ச அறிவியல் அதிசயமான தொடர் பயணம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.